அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். பி.எஸ். அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் அறமொழித்துறை நடத்துகின்ற சமூக நல்லிணக்க கருத்தரங்கம் மற்றும் அறிவாற்றல் கண்காட்சி என்கின்ற சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் அருள்மறையான் திருக்குரானை ஓதியும் இன்னபிற நிகழ்வுகளில் இதற்கு துணையாக இருந்து வருகின்ற மாணவ கண்மணிகளே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற புகாரி ஆரி மரபு கல்லூரியினுடைய துணை முதல்வர் அன்பு சகோதரர் அப்துல் ஹை ஹசனி அவர்களே, நம்முடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் இணைவேந்தர் பதிவாளர், தொடக்க காலம் தொட்டு நிறுவனருக்கு நல்ல ஆலோசகராகவும் நல்ல உதவியாளராகவும் இருந்து வந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஜலால் சாஹிப், அறிமுக உரையாற்றி இருக்கின்ற கல்லூரியின் முதல்வர், தமிழகத்தினுடைய தலை சிறந்த மார்க் அறிஞர் பெருமதிப்புக்குரிய மசூத் ஜமாலி ஹசரத் அவர்கள், எனக்கு முன்னர் இங்கே ஒரு ஆழமான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஜமால் முகமது கல்லூரியினுடைய பெருமதிப்புக்குரிய முதல்வர் மற்றும் இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்றவிருக்கின்ற அன்பு சகோதரர் அப்துல் சமது நதிவி ஹசரத் அவர்கள், திரளாக குழுமி இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள், பேராசிரியர் பெருமக்கள், நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். உன் மதம் உனக்கு பெரிது வழிபடு, என் மதம் எனக்கு பெரிது வழிவிடு. இதுதான் சமய நல்லிணக்கத்தின் முழக்கம். இந்த முழக்கத்துக்கு ஊறு ஏற்படக்கூடிய வகையில் எந்த குரல் எங்கிருந்து வந்தாலும் அந்த குரலுக்கு செவி சாய்க்க கூடாது என்பது மட்டுமல்ல, எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த குரலை பிறந்த இடத்திலேயே முடக்க வேண்டும் என்பது சமூக நல்லிணக்கத்தின் இலக்கு. ஒரு நாட்டில் நல்லிணக்கம் நிலவினால்தான் அந்த நாடு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற முடியும். நித்தம் நித்தம் வேட்டு சத்தம் கேட்கின்ற ஒரு நாட்டில் முதலீடு செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார். முதலீடு செய்வதற்கல்ல, வாழ்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். வாழ்வதற்கல்ல, இங்கே சுற்றி பார்க்க கூட ஒருவரும் வரமாட்டார். எனவேதான் உலக நாடுகள் எல்லாம் தங்கள் நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறவோ இன்ன பிற உலக காரணங்களுக்காகவோ நல்லிணக்கத்தை ஏற்றி போற்றவில்லை. மனிதன் முன்னேறுவதற்கு பெரும் சவாலாக இருப்பது சமூக தீமைகள், சமூக கேடுகள். அந்த சமூக கேடுகளையும் தீமைகளையும் வேரோடு கிள்ளி எறிய வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது ஒவ்வொருவரின் கடமை. இங்கே சமூக நல்லிணக்கத்துக்கு எப்படிப்பட்ட சவால்கள் இருக்கின்றன? நமக்கெல்லாம் தெரியும், அண்மை காலத்தில் கடந்த ஒரு மாத காலமாக மதுரையை சுற்றி உள்ள பகுதிகள் என்ன பாடுபடுகின்றன என்பது. கிருபானந்த வாரியார் புகழ்மிக்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அவரிடத்திலே அவர்களுடைய மாணவர்களிலே சீடர்களிலே ஒருவர் கேட்டார், ஐயா, கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் ஐயா,
என்ற போது அதுல என்ன குற்றம் என்ன, அதுல என்ன தப்பு என்ன அவர் சொல்லுகிறார். கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்வதிலே என்ன தப்புண்ட? முருகபெருமானின் தந்தை யார்? முருகனுக்கு தந்தை யார்? சிவபெருமான். முருகனின் இன்னொரு பெயர் என்ன? கந்தர். பெயருக்கு முன்னால் தகப்பனாரின் பெயருடைய முதல் எழுத்தை போட்டுக் கொள்வதில்லையா இன்சியலாக? முருகனின் பெயர் கந்தர் என்றால் கந்தரின் அப்பன் சிவபெருமான் என்றால் சி கந்தர் சிக்கந்தர் போலான் திருவாவூர் சொல்கிறார். சிக்கந்தர் என்பது சி கந்தரியா போலான். பிறக்கும் இடத்திலேயே வேறுபாடுகளை அறுத்தெழுகின்ற இது போன்ற மத தலைவர்கள் இன்றைக்கு நாட்டுக்கு முதல் தேவையாக இருக்கிறார்கள். இங்கு நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஜமால் முகமது கல்லூரியினுடைய முதல்வர் ஜார்ஜ் அவர்கள் இங்கே சொல்லி காட்டினார்கள். ஜமால் முகமது கல்லூரி என்கின்ற இஸ்லாமிய செல்வந்தர்கள் நிறுவிய அவருடைய குடும்பத்தினர் நடத்தி வருகின்ற 3/4 நூற்றாண்டு கால பாரம்பரியம் மிக்க 10,000 மாணவர்கள் பயில்கின்ற அந்த கல்லூரியின் முதல்வராக ஜார்ஜ் நான் இருக்கிறேன். 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தம் கொண்டாடுகின்ற உரிமை உள்ள பல்கலைக்கழகம் நம்முடைய கிரசன்ட் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருப்பவர் முஸ்லிம் அல்ல. இவையெல்லாம் சமூக நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டு இல்லையா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பணிவோடு ஒன்றை சொல்வேன், இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் சொல்வேன். அது ஜமால் முகமது கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் பெருந்தன்மையோ அல்லது கிரசன்ட் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தின் பெருந்தன்மையோ என்று நாம் அவற்றை சுருக்கி பார்க்கக்கூடாது. இஸ்லாம் அப்படித்தான் அவர்களுக்கு சிந்திக்கவே சொல்லிக் கொடுக்கிறது. கல்வி எங்கே இருந்தாலும், அறிவாற்றல் எங்கே இருந்தாலும் அதில் மதம் பார்க்காமல் இந்த கல்வியை கொட்டிக் கொண்டு வந்து விடுங்கள். கல்வி எங்கே கிடைக்கிறது என்று பார்க்காதீர்கள், என்ன கல்வி கிடைக்கிறது என்று பாருங்கள். எல்லைகளை கடந்து கல்விகளை நீங்கள் தேடுங்கள். எல்லைகள் என்பவை மதம் கடந்த எல்லைகள், ஜியோகிராபி பூகோளவியல் எல்லைகள் மாத்திரமல்ல, சிந்தனை எல்லைகளை கடந்து நீங்கள் கல்விகளை கொத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் காட்டிய வழி. அதை ஏற்று செயல்படுவதனால் அவர்களிடத்தில் இந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே மதங்கள் என்பவை இறைவனை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய வழிகள். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்வார்கள். தமிழ் கடவுள் முருகனை வழிபடுகிறவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் கூட சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லுகின்ற தலைவரிடத்திலே, முருகனை வழிபடுகின்ற மத தலைவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்றால் தென்னாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவன் சிவன். எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்றால் மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு இறைவன் என்று பெயர். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உன்னை புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எந்நாட்டவர்க்கும் இறைவா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி. தென்னாட்டவருக்கு அவன் சிவன். எனவே தேட தேட கிடைப்பது, தமிழ் புலனுக்குள்ளே கிடைப்பது, சமூக வாழ்க்கைக்குள்ளே கிடைப்பது சமூக நல்லிணக்க கருத்துக்கள் தானே தவிர சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற கருத்துக்கள் அல்ல. இங்கே பழையக்காட்டுக்கு பக்கத்திலே ஒரு கிராமம் இருக்கிறது, அரங்கக்கூட்டம் அந்த கிராமத்தின் பெயர். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 350 இந்து குடும்பங்கள் இருக்கின்றன. சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள்.
அங்கே இருப்பது ஒரே ஒரு முஸ்லிம் குடும்பம் தான். அந்த ஊரில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. கட்டி கொடுப்பவர்கள் அந்த 360 இந்து குடும்பங்களை சார்ந்தவர்கள். பணம் தங்களுக்கிடையிலே வசூலித்து பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் குடும்பத்துக்கு போய் பாதுகாப்புவார்கள், பார்த்து விட்டுவார்கள். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பள்ளிவாசல். எதற்கு? அவர்கள் வெள்ளிக்கிழமையை தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பக்கத்தூருக்கு போக வேண்டிய சிரமம் இருக்கிறது என்பதனால். ஏன் அந்த ஒரு குடும்பம் சிரமப்படுவதிலே 360 பேருக்கு என்ன சிரமம்? அவன் சிரமப்படுகிறான் என்பதுதான் இவர்களின் சிரமம். ஒரு குடும்பத்துக்காக எதற்கு ஒரு பள்ளிவாசல், முழு பள்ளிவாசல் என்று கேட்டால், அங்கே பழையற்காடுக்கு வரக்கூடியவர்கள் பள்ளிவாசலை தேடி அலைய தேவையில்லை, இங்கேயே நீங்கள் பொழுது கொள்ளலாம் என்று அங்கே ஒரு பள்ளிவாசலை எழுப்பி கொடுத்திருக்கின்றார்கள். சவால்கள், சமூக நல்லிணக்கத்துக்கான சவால்கள் எங்கிருந்து வருகின்றன என்றால் மனித மனங்களுக்குள்ளே இருந்து வருகிறது. மனிதன் சமூக விலங்கு. அவன் குரூப்பாக சேர்ந்து வாழ்வதில் நாட்டம் உள்ளவன். 10 பேர் இருந்தால், மாணவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கீழக்கரை புகாரி அரபு கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் செரமனி ஏதாவது ஒன்று நடத்தினீர்கள் என்றால், நாங்க 96 பேச்சு, அந்த 10 பேர் ஒன்னா சேர்ப்பான். நீ 2000க்கு மேல, அதனால நீ தனின்னு சொல்லுவான். அதுல வந்ததுதான் 2K கிட்ஸ்ங்கிறதும் 90s கிட்ங்கிறதும் எல்லாம் அப்படி வர்றதுதான். அணி அணியாக பிரிவதில் அவனுக்கு அவ்வளவு சுகம் இருக்கிறது. பெண்களை எடுத்துக்கொண்டால் ஒரே கலரிலே சேலை கட்டி இருந்தால் அவர்கள் எல்லாம் ஒரு அணி. கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்த 4 பெண்கள் ஒரே கலர்ல சேலை எடுத்து கொடுத்துக்கிட்டு ஒன்னா உட்கார்ந்து செல்ஃபி எடுக்கிற கதையெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்திருக்கலாம். நீங்கள் பார்த்திருக்கலாம், நான் கவனமாக சொல்கிறேன். ஏனென்றால் அந்த பக்கமா அதிக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சிரிப்பு வரணும். அணி அணியாக பிரிந்து கொள்வதில் மனிதனுக்கு ஒரு சுகம் இருக்கிறது, ஒரு தேடல் இருக்கிறது. ஆனால் அப்படி அணியாக பிரிவதில் மகிழ்ச்சிக்காக பிரிவதை ஏற்றுக்கொள்ளலாம், பிளவுக்காக பிரிவதை அறவே ஏற்க இயலாது. சண்டை போட்டுக் கொள்வதற்காக பிரிவதை ஏற்க இயலாது. இஸ்லாம் இயற்கையோடு இயந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், இயற்கைக்கு புறம்பாக சிந்திக்கிற மார்க்கம் அல்ல. உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பும் அல்ல, இஸ்லாத்தின் நோக்கமும் அதுவல்ல. அந்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன், இறைவன் கேட்கிறான், என்ன நபி அவர்களே, உலக மக்கள் எல்லோரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களா என்று கேட்கிறான். அப்படி கட்டாயப்படுத்தி இஸ்லாத்திலே கொண்டு வந்து சேர்க்க நீங்கள் முயலக்கூடாது என்கிற கருத்து அங்கே இருக்கிறது. விரும்பலாம், ஆசைப்படலாம், அது வேறு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசை இருந்தது. அதற்காக உழைத்தார்கள், அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆனால் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஏனென்றால் கட்டாயப்படுத்துவது என்பது இயற்கைக்கு எதிரானது. எல்லோரையும் செல்வந்தராக்கி பார்க்க வேண்டும் என்று ஒரு சர்வதேச இயக்கம் உலகத்திலே புறப்பட்டு வந்தது. ரஷ்ய புரட்சி என்பதற்கு பெயர் வைத்தார்கள், சோசியலிசம் என்பதற்கு பெயர் வைத்தார்கள், கம்யூனிசம் என்று சொன்னார்கள். பொருளாதாரத்தில் எல்லோரையும் சமப்படுத்தி விட்டார்களா? அது புறப்பட்டு வந்த வேகத்துக்கு உலகத்தையே வாரி சூட்டிக் கொள்ளும் அந்த தத்துவம் என்று எழுதியவர்களும் உண்டு, பேசியவர்களும் உண்டு. அந்த தத்துவம் பிறந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த தத்துவம் காணாமல் போய்விட்டது. அந்த தத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், யதார்த்தத்தை சிந்தியுங்கள். அந்த தத்துவம் இன்றைக்கு ஆளும் கோட்பாடாக இல்லை, இந்தியாவிலேயே தேய்ந்து போய்விட்டது. எனவே ஒரு தத்துவத்தை நம்பக்கூடியவராக மனிதர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கைக்கு புறம்பானது. இயற்கைக்கு புறம்பான எதையும் இஸ்லாம் நம்பவும் இல்லை, சொல்லவும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தவும் இல்லை. எனவே உலகம் என்றால் பல மதங்கள் இருக்கும், பல கோட்பாடுகள் இருக்கும். இந்த யதார்த்தத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப சிந்திக்க வேண்டும், அதற்கேற்ப செயல்பட வேண்டும். அதுதான் சமூக
நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சவால் என்னவென்றால் மனித மனதுக்குள்ளேதான் அந்த சவால் இருக்கிறது. மனிதன் பிளவுபடுவதிலே நாட்டம் உள்ளவன், பிளவுபட்டுக் கொண்டே போவதில் அவனுக்கு ஈடுபாடு அதிகம் உண்டு. அவனை ஒரு நூல் கொண்டு பிணைக்க வேண்டும். அந்த நூலாக சமய நல்லிணக்கம் இருக்கிற அந்த தத்துவம் இருக்க வேண்டும். அதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு செக்குலரிசம் என்பது உலகம் முழுவதும் வியாபித்து நிற்கக்கூடிய ஒரு தத்துவமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு ஐரோப்பிய உலகம் வைத்திருக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த அளவில் செக்குலரிசம் என்கிற தத்துவத்துக்கு அரசுக்கு மதம் இருக்கும், மதத்தின் பெயரால் பாரபட்சம் இருக்கக்கூடாது. அதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற செக்குலரிசம். மதத்துக்கு மதம் இருக்கலாம், அரசுக்கு மதம் இருக்கலாம், மக்களிடத்தில் ஒரு மதத்தை திணிக்க கூடாது, வேறுபாடுகளை காட்டக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாமிய அரசில் சிறுபான்மை சமுதாயமாக இருந்த யூதர்கள் தனியாக அவர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தி இருக்கிறார்கள். தனியாக அவர்களுக்கு கல்வி நிறுவனம், அந்த கல்வி நிறுவனங்களிலே என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? முஹம்மது நபி இறுதி தூதர் அல்ல என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு கடவுளின் குணம் என்றும் பண்பு என்றும் முஹம்மது நபி எதை சொல்கிறாரோ அது கடவுளின் குணம் அல்ல, அதை தாண்டி வேறு சில பண்புகள் உள்ளன என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். வீரன் யார் என்றால் மாற்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன விசாலம் இருப்பவன் தான் வீரன். கோழைகள் தான் மாற்று கருத்தை விரும்ப மாட்டார்கள். எங்கே நாம் நம்புகிற தத்துவம் தோற்று போய்விடுமோ என்று மாற்று கருத்தை முடக்க பார்ப்பார். மாற்று கருத்தை அனுமதிக்கக்கூடியவர் தான் வீரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீரர். மாற்று கருத்துக்களை முகம் கொடுத்தார்கள், உட்கார வச்சு பேச வைத்தார்கள். மாற்று கருத்துடையவர்களோடு வாழ்வதற்கான வழிகளை கண்டுபிடித்தார்கள். உலகத்தில் முதலாக இதர சமுதாய மக்களோடு இணங்கி வாழ்வதற்கான ஒப்பந்தங்களை எழுத்து வடிவத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எனவே மாற்று கருத்துக்கள் இன்றி உலகம் இருக்காது. மாற்று கருத்து கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிகளிலே மாற்று கருத்து. ஒரு இடத்திலே ஒரே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையில் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. மாற்று கருத்துக்கள் இல்லாம எல்லாம் யாரும் இருந்துட முடியாது. ஏன் ஒருவன் அவனோடே தன்னோடே அவன் புறப்படுகிறான். காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுகிறான். ஒரு மனிதன் தன்னோடு புறப்படுகிறான். உளவியல் தத்துவம் சொல்கிறது ஒரு நாள் ஒன்றுக்கு 50,000 சிந்தனைகள் ஒரு மனிதனிடத்திலே வந்து போகின்றன. எனவே மாற்று கருத்துக்கள் என்பவை இருக்க வேண்டும். அதுதான் உலகத்துக்கு அழகு. அந்த மாற்று கருத்துக்களோடு வாழ்வது எப்படி என்று பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் ஒன்றுபட்டு வாழ்வதற்கான வழிகளை கண்டுபிடித்தார்கள். மதீனாவிலே ஒரு யூத பள்ளிக்கூடம். அந்த யூத பள்ளிக்கூடத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வப்போது போய்விட்டு வருவார்கள். ஒரு நாள் அங்கே போகிறார்கள். அங்கே அவர்களுடைய வேதம் விளக்கி சொல்லப்படுகிறது. வேதத்தின் விரிவுரைகள் நடக்கின்றன. அதை கேட்டுவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாடத்தை நடத்துகின்ற அந்த யூத மத தலைவரிடத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அதுல தெள்ள தெளிவாக இருக்கிறது. இறுதி நபி ஒருவர் வருவார், இப்படித்தான் இருப்பார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் முஹம்மது நபியிடம் இருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. ஒரு கேலியும் கிண்டலுமாக ஒரு விஷயத்தை சொன்னார். அதை விளக்கி சொல்வதனுடைய நோக்கம் அல்ல. அதனால நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. கேலியும் கிண்டலுமாக ஒன்றை சொல்கிறார். கோபம் தாங்காமல் அவரை ஒரு அடி அடித்தார் அபூபக்கர் சித்திக் அவர்கள். யாரை? அந்த யூத மத தலைவர். யூத மத தலைவர் என்ன செய்கிறார்? கன்னத்தை பிடித்துக் கொண்டே நபிகள் நாயகத்திடம் வருகிறார். இறைவனின் திருத்தூதரை பாருங்கள். அபூபக்கர் சித்திக் என்றால் யார்? இரண்டாம்
ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய மனிதர் இல்லையா? அவர்கள் என்னை அடித்து விட்டார்கள். அடிக்கும் போது என்ன சொல்லி அடித்தார்கள் ஒரு வாசகம் இருக்கிறது. இஸ்லாமிய அரசில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கு என்று சில கடமைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு என்று சில உரிமைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தருவதாக நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோம், கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறோம். அந்த எக்ரிமெண்ட் மட்டும் இல்லைன்னா உன்னுடைய கதையே நான் முடித்திருக்கிறேன். நீ செய்த கேலிக்கும் கிண்டலும் உன்னுடைய கதையே முடித்திருப்பேன் என்றார். ஒரு அடியோடு நீ போகிறாய் என்றால் அதற்கு காரணம் எக்ரிமெண்ட், ஒப்பந்தம் இருக்கிறது என்பதனால். அவரை வலிக்கின்ற கன்னத்தை பிடித்துக் கொண்டே நபிகள் நாயகத்திடம் வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அடித்தாய் என்று கேட்டார்கள். ஒரு விளக்கத்தை சொன்னார். அதன் பிறகு சொன்னார், நபிகள் நாயகத்துடைய முகம் போற போக்க பார்த்த உடனே நாம உண்மையை ஒத்துக்கிட்டா நம்ம மாட்டிக்கோ, நான் அப்படி சொல்லவே இல்லை என்றார். நான் சொல்லவே இல்லை என்ற அந்த யூதரை ஒன்றும் சொல்லாமலேயே நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். தண்டனை எதுவும் கொடுத்ததாக அவர்கள் இல்லை. மனித மனங்களிலே அவ்வப்போது இப்படிப்பட்ட அந்த ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, அந்த ஈகோ அப்படி எழும், தலை தூக்கும். என் குடும்பத்துக்குள்ளே தலை தூக்கவில்லையா? அண்ணனுக்கு தம்பி கிடையிலே தலை தூக்கவில்லை, அதுக்காண்டி வெட்டி கொண்டு குத்தி கொண்டு சாவதா? கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஈகோ எழுவதே இல்லையா? அதற்கு என்ன தீர்வு? நீதிமன்றத்திலே போய் விவாகரத்து கேட்பதுதான் தீர்வா? எனவே இரண்டு மதங்களை பின்பற்றக்கூடியவர்களிடையே அவ்வப்போது ஈகோ எழுந்து அப்படி பேச அப்படி தலை தூக்கும், கடலின் அலை போல. அப்படி தலை தூக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் மத தலைவர்களும் அதை அணைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே அன்றி அதை பற்ற வைக்கக்கூடாது. மத தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு தான் எல்லோரும் மத தலைவர்களின் பேச்சை கேட்டு கொஞ்சம் கிருபானந்த வாரியார் சொன்னார் அல்லவா? அதனால்தானே அவர் இன்றைக்கு வரைக்கும் இந்த வேளையிலும் கூட அவரை நாம் நினைவு கூறுவதற்கு என்ன காரணம்? பிரச்சனைகள் எழுகின்றவர் அதை அணைப்பவராக அவர் இருந்திருக்கிறார். எனவே அப்படி எதிர்காலத்திலே சமுதாயத்துக்கு பணியாற்ற போகிற நீங்கள் அதுபோன்ற பகை நெருப்பு பற்ற வைக்கப்படுகிற போது அதை அணைக்கின்ற தலைவர்களாக நீங்கள் உருவெடுத்து வர வேண்டும், பற்ற வைப்பவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் உங்களுக்குள்ள பொறுப்பு. நபிகள் நாயகம் அவர்கள் அணைப்பவர்களாகத்தான் இருந்தார்கள், என்றைக்கும் அவர்கள் பற்ற வைத்தவர்கள் அல்ல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையிலே கடைத்தெருவிலே ஒரு சிறு பிரச்சனை. ஒரு அந்த யூதர் சரக்கு விற்கிறார், முஸ்லிம் சரக்கை வாங்குகிறார். சரக்கை வாங்குவவர் சொல்கிறார், இந்த பொருளுக்கு நான் இந்த விலைதான் கொடுப்பேன் என்று. சரக்கை விற்பவர் சொல்கிறார், அதை விட சற்று கூட்டி சொல்லி இந்த விலைக்கு தான் நான் தருவேன் என்கின்றார். வாங்குபவர் சொல்கிறார், இந்த விலையை விட நான் உனக்கு கூட்டி தரவே மாட்டேன் என்று. விற்பவர் சொன்னார், அவர் ஒரு யூதர். அவர் சொன்னார், இறை தூதர் மூசா நபியை மனிதர்களில் மேன்மையாக்கி வைத்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த பொருளை உனக்கு இந்த விலையை விட குறைக்க மாட்டேன். வாங்க போகிற முஸ்லிம் சொல்கிறார், முகமது நபியை மனித குலத்தில் மேம்பட்டவராக படைத்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இதை விட ஒரு பைசா கூட்டி தர மாட்டேன். சரக்குக்கு என்ன விலை என்பது போய் யார் உயர்ந்தவர் என்பது பிரச்சனை ஆகிவிட்டது. முகமது நபியா மூசா நபியா? இப்படித்தான் சரக்குக்கு என்ன விலை? இங்கே கல்வியாளர் இருக்கிறார்கள் என்றால் பொருத்தமான கல்வியாளர் ஒருவர் முதலாக இருக்க வேண்டும், பொருத்தமான ஒருவர் வைச்சான்சலராக இருக்க வேண்டும். அங்கே கல்வியும் அறிவாற்றலும் ஆராய்ச்சி திறனும் தான் அவருக்குரிய பொறுப்பை தீர்மானிக்க வேண்டும் என்று மதம் அல்ல. என்று இங்கே பெருமையோடு சொன்னார்கள் அல்லவா? நான் கூட சொன்னேனே, அதற்கு காரணம் அவருடைய பெருந்தன்மை என்று சுருக்கி பார்க்காதீர்கள். இஸ்லாமை அப்படித்தான் சிந்திக்க சொல்லிக் கொடுக்கிறது. இதுபோல பொருளுக்கு என்ன நிலை என்பது மாறி யார் சிறந்தவர் என்று வந்துவிட்டார். இருவருமே வழக்கை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போகிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவாக சொன்னார்கள், நீங்கள் என்னை மூசா நபியை விட உயர்த்தி பேசாதீர்கள். முடிச்சுட்டாங்க கதை.
அவங்களை விட என்ன உயர்த்தி பேசாதீங்க. யாரு என்ன பேச்சு, உனக்கு என்ன பேச்சு, இதை பத்தி யார் சிறந்தவராக நீ என்ன பண்ண போற? அதை வச்சு யார் சிறந்தவராக இருந்து உனக்கு என்ன? நீ சிறந்தவராக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே அன்று கடந்த காலத்தில் இருந்தவர்கள் சிறந்தவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று அதன் மூலமாக உன் பெருமையை நீ நிலைநாட்டிக் கொள்ள பார்க்கிறாயே அன்று உண்மையிலேயே அவனுக்கு மூசா நபியை உயர்த்துவது நோக்கம் அல்ல, நான் பெரியவன் சொல்றதா அவனுக்கு நோக்கம். எனவே சமூக நல்லிணக்கத்தினுடைய உண்மையான எதிரி யாருன்னு பார்த்தா மனம்தான். அந்த மனங்களை அடக்க வேண்டும். அல் மஸ்ஜிதுல் ஷாம் இன்றைய சிரியா, அன்றைக்கு ஷாம் ஒரு விரிந்து பறந்த நாடு. முஸ்லிம்கள் அந்த நகரத்தை, அந்த மாகாணத்தை கைப்பற்றுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஆண்ட பூமியாக அது இருந்தது ஷாம். இன்றைக்கு அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பாலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ், ஜெருசலம் இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய நகரம் அது. கிறிஸ்தவர்கள் தோற்று போனார்கள், முஸ்லிம்கள் வென்று விட்டார்கள். அந்த ஜெருசலத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கின்ற சஃப்ரோனிஸ் என்கின்ற ஒரு மத தலைவர், வாரியார், அவர் ஒரு போர் வீரரும் கூட. அவர் சொல்கிறார், எங்கள் தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் உங்களை போன்ற தளபதிகளுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம், உங்களுடைய கலீஃபாவையே வர சொல்லுங்கள் என்கிறார். அப்போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு கலீஃபாவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. 1000 மைல்களுக்கு பயணம் செய்து நீங்கள் உங்களை கூப்பிடுகிறார்கள், நீங்கள் போவதான் நீங்க முடிவெடுத்துக்கிறார். கலீஃபா உமர் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? தோற்று போன மக்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏற்கனவே தோற்று போய்விட்டோம் என்கிற மன வருத்தத்தில் அவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் 1000 மைல்கள் அவர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். யோசித்து பாருங்கள். வரலாற்றிலே ஒரு குறிப்பு இருக்கிறது, வழியில் எங்கும் அவர்கள் கூடாரம் அடித்து கூட தங்கவில்லை, மரத்தின் நிழலில் தான் அவர்கள் தங்கினார்கள். இதர சமுதாய மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கலீஃபா அன்றைக்கு உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தார். எனவே மேலே இருப்பவர்கள் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கீழே உள்ளவர்கள் அல்ல. கீழே உள்ளவர்கள், பலகீனமானவர்கள் என்றைக்குமே நல்லிணக்கத்தை தான் விரும்புவார்கள். பலவீனமானவர்களுக்கு தான் மேலே இருப்பவர்கள் மேல் ஐயங்களும் சந்தேகங்களும் வரும். யார் மெஜாரிட்டி கம்யூனிட்டியோ, யார் பெரும்பான்மை சமுதாயமோ, அவர்கள் நல்லிணக்க கொடியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். மைனாரிட்டிகள் அதை வழிமொழிய வேண்டும். அப்படி வரக்கூடிய நல்லிணக்கம் தான் சரியானது, நியாயமானது, நிலைத்தது, வலியுறுத்தப்பட வேண்டியது. எங்கே மெஜாரிட்டியாக நீங்கள் இருக்கிறீர்களோ, பெரும்பான்மை மக்களாக இருக்கிறீர்களோ, அங்கே நீங்கள் உயர்த்தி பிடியுங்கள். அப்போது கூட நம்முடைய ஜலால் சாஹிப் அவர்களுடைய அடியிலே உட்கார்ந்து சொன்னார்கள், இங்கே 50% முஸ்லிம்கள் என்றால் 50% முஸ்லிம் அல்லாத மக்கள் இங்கே பயிர்கிறார்கள். இங்கே நீங்கள் சமத்துவத்தை பார்க்கிறீர்கள். அதிலே நான் ஒரு கணக்கு போட்டேன், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வருகின்ற போது அங்க இந்து, கிறிஸ்டின், இதர மதம் எல்லாம் வரும். அப்ப நீங்க தான் அங்க மெஜாரிட்டியா இருப்பீங்க. அந்த கல்லூரியில நீங்கள் இங்கே நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எங்கே நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அங்கே நல்லிணக்கத்தை உயர்த்துங்கள். பலமுள்ள மக்கள் தரப்பில் இருந்துதான் நல்லிணக்கத்துக்கான கோரிக்கை வர வேண்டும் என்பது நல்லிணக்கத்தின் மிக முக்கியமான காரணம். பலவீனமானவர்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பது நல்லிணக்கத்தை உருவாக்குமா என்றால் மேலும் மேலும் ஒரு அச்சத்தை உருவாக்க கூடும், இருக்கலாம். நல்லிணக்கம் வருவதற்கான உணர்வு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே நல்லிணக்கம் ஒரு நாட்டுக்கு தேவை. மீண்டும் நான் தொடக்கத்திலே சொன்னதை இங்கே நினைவுபடுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன். ஒரு நாடு வளம் பெற வேண்டுமானால் அந்த நாட்டில் வன்முறைகள் இருக்கக்கூடாது. ஒரு நாடு கல்வியிலே இதர நாடுகளை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க கல்வியாளர்களை தந்து கொண்டிருக்க வேண்டுமானால் அந்த நாட்டில் அமைதி இருக்க வேண்டும். நகரத்தின் பெயரால் பிளவுகள், பூசல்கள் இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் அப்பாசிய கிலாபத் என்றும் ஓட்டமன் எம்பையர் எனப்படுகின்ற உஸ்மானிய சாம்ராஜ்யம் என்றும் முஸ்லிம்கள் உலகத்தையே வழிநடத்திய ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போது அங்கே எல்லா நிலைகளிலும் சமூக நல்லிணக்கம் நிலவி.
ஒரு காலகட்டத்தில் உலகத்துல பல மூலைகளில் இருக்கக்கூடிய மக்களும் பேசிக் கொள்வார்களாம். யாராவது கொஞ்சம் அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா, கூடுதலான ஒரு திறமை இருந்தால் அவனை சொல்வார்களாம், இவனை பகதாதுக்கு அனுப்பி வைக்கணும். அங்க போனாதான் இவன் ஆற்றலை மேலும் பலப்படுத்திக் கொள்ள முடியும். பகதாத் என்பது அப்பாசிய கலாபத்தினுடைய தலைமை பீடம். ஏன் மதம் அல்ல, இங்க கிறிஸ்தவன் யூதன்லாம் பார்க்கல, திறமை இருந்ததுன்னா பகதாதுக்கு. எனவே திறமைகள் அங்கே வளர்க்கப்பட்டன. ஆகையினால் இந்த மத பூசல்கள், மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இவை நிறுத்தப்பட்டால் ஒரு நாடு வளம் வரும். நிறுத்தப்படுவதற்கு அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கால இந்தியாவுடைய தலைவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். எதிர்கால இந்திய மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். எனவே வருங்கால தலைமுறையிடம், வருங்கால தலைமுறையிடம் அல்ல, வருங்கால தலைவர்களிடம் நான் சொல்கிறேன், நீங்கள் மத நெருப்பை யார் பற்ற வைத்தாலும், பிளவின் நெருப்பை யார் பற்ற வைத்தாலும் அதை அணைக்கின்ற கரங்களாக உங்கள் கரம் இருக்க வேண்டும். அதன் மூலம் நாட்டுக்கும் உங்களுக்கும் நீங்கள் வளத்தையும் நல்ல உழவையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் திரையிட்டு சிறப்பு வாய்ந்த இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய நம்முடைய BS அப்துல் ரஹ்மான் கரசன் பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவல்.